இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 லெசன் 12. லெசனோட பேர் சுனிதா கி பஹியா குர்சி. சுனிதாவினுடைய பஹியா குர்சி அப்படின்னா வீல் சேர்னு அர்த்தம். லெசனோட டைட்டில் என்னென்னா சுனிதாவினுடைய வீல் சேர். சில்ட்ரன் உங்கள் எல்லாருக்குமே வீல் சேர் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் தான் இந்த சேரை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லெசனில் வர சுனிதாவும் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கேர்ள் தான். அவளால் நம்ம எல்லார மாதிரியும் நடக்க முடியாது. அதனால் அவளோட வேலைகளை செய்யறதுக்கு வீல் சேரை யூஸ் பண்ணுவாள். இந்த லெசனில் வீல் சேர் யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், பீப்புள் அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதுக்கு அவளோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். சுனிதா சுபஹ் 7 பஜே சோக்கர் ஊட்டி. சுனிதா காலையில் 7 மணிக்கு தூங்கி எழுந்திருக்கிறா. குछ देर तो वह अपने बिस्तर पर ही बैठी रही. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவளுடைய பிஸ்தர்னா பெட்டுன்னு அர்த்தம். ஸோ பெட்லேயே உட்கார்ந்துருக்கிறா. वह सोच रही थी कि आज उसे क्या क्या काम करने हैं. ஸோ அவள் பெட்லேயே உட்காந்துருக்காள். அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? वह सोच रही थी. அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா. என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, आज उसे क्या क्या काम करने हैं. இன்றைக்கி அவள் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. உசே யாத் ஆயா கி ஆஜ் தோ பாஜார் ஜானா ஹை. உடனே அவளுக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, இன்னைக்கு அவள் வந்து பாஜார் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது. சோச்தே ஹி உஸ்கி ஆங்கோ மே சமக் ஆ கயி. அதை யோசிக்கும் போதே அவளுக்கு அவளோட கண்களில் வந்து சமக் அப்படின்னா ஒரு வெளிச்சம் வரா மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப குஷி ஆயிட்டா. आंखों में चमक அப்படின்னா குஷி ஆகிறதுன்னு அர்த்தம். सोचते ही उसकी आंखों में चमक आ गई. सुनीता आज पहली बार अकेले बाजार जाने वाली थी. ஸோ என்ன அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா ஆஜ்னா இன்னைக்கு அவள் பஹ்லி பார், ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அவள் அக்கேலே தனியாக வந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறான். அதனால தான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. उसने अपनी टांगों को हाथ से पकड़कर खींचा और उन्हें पलंग से नीचे की ओर लटकाया. உஸ்னே அப்பனி டாங்கோ அப்படின்னா கால்கள்னு அர்த்தம். அவளுடைய கால்களை ஹாட்ஸே பக்கட்கர், அவள் கைகளால் கீஞ்சா அப்படின்னா அது வந்து புல் பண்ணுறா. அவளோட கால்கள் வந்து செயல்படாத காரணத்தினால அவள் கைகள் மூலமாக அதை வந்து புல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் உன்ஹே பலங்கு சே நீச்சேக்கி ஓர் லடுக்காயா, அதுக்கப்புறம் பெட்டுக்கு கீழே அவளோட கால்களை வந்து லடுக்காயா அப்படின்னா ஹேங் பண்ணி தொங்க விடுறா. ஃபிர் பலங்கு கா சஹாரா லேத்தி ஹுயி அப்பனி பஹியா குர்சி தக் படி. அதுக்கப்புறம் அவள் பெட்டினுடைய சஹாரா, ஸோ பெட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு அந்த பெட்டோட ஹெல்ப்பால் அவளுடைய பஹியா குர்சியோட வீல் சேர் வரைக்கும் போகிறா. சுனிதா சல்னே ஃபிர்னே கே லியே பஹியா குர்சிக்கு மதத் லேத்தி ஹை. ஸோ சுனிதா வந்து சல்னே ஃபிர்னே அப்படின்னா வாக் பண்ணுறதுக்காகவும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காகவும், ஃபிர்னே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் அவளுடைய அந்த வீல் சேரோடைய மதத் லேத்தி ஹைனா ஹெல்ப் வந்து வாங்குறா. அதன் மூலமாக தான் அவள் போகிறா. ஆஜ் வஹ் சபி காம் ஃபுர்தி சே நிபட்டானா சாத்தி தி. இன்னைக்கு அவளோட வேலைகள் எல்லாத்தையும் ஃபுர்தி சே அப்படின்னா தேசி சேன்னு அர்த்தம், ரொம்ப குயிக்காக, நிப்பட்டானா அப்படின்னா செட்டில் பண்ணுறா. ஸோ இன்றைக்கி அவளோட வேலைகள் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹலாக்கி கப்படே பதல்னா जूते पहनना आदि उसके लिए कठिन काम है. ஸோ ஹலாக்கி மீன்ஸ் அல்தோ, ஸோ இருந்தாலும் அவளோட வேலைகளை சீக்கிரம் செய்யணும்னு நினைக்கிறா. இருந்தாலும் கப்படே பதல்னா அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஜூத்தே பெஹனா ஷூஸ் போடுறது, ஆதி உஸ்கேலியே, ஸோ இந்த வேலைகள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப கঠিன் காம், ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைகள் தான். पर अपने रोज़ाना के काम करने के लिए उसने स्वयं की कई तरीके ढूंढ निकाले हैं. இருந்தாலும் அவளுடைய ரோசானா அப்படின்னா டெய்லி வேலைகள். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டெய்லி வேலைகள் இல்லையா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஷூ போட்டுக்கிறது, நம்ம தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்னே ஸ்வயம் ஹி, ஸோ அவள் தன்னைத்தானாவே கஹி தரீக்கே, ஸோ நிறைய விதமாக, நிறைய ஐடியாஸ், நிறைய வே வந்து ढूंढ निकाले हैं. ஸோ அவளே தேடி வச்சுருக்கா. இந்த மாதிரி அவளோட வேலைகளை எப்படி கொஞ்சம் சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிறத அவள் தன்னைத்தானே தேடி வச்சுருக்கா. 8 बजे तक सुनीता नहा धोकर तैयार हो गई. ஸோ 8 மணிக்கெல்லாம் சுனிதா என்ன ஆகுறா? நஹா தோக்கர் அப்படின்னா குளிச்சு ரெடியாகி வந்துட்டா. माँ ने मेज़ पर नाश्ता लगा दिया था. ஸோ அம்மா அவளுக்காக மேஜை மேலே வந்து நாஷ்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம், பிரேக்ஃபாஸ்ட் தயாராக வச்சுருந்தாங்க. மா
அச்சார் கி போத்தல் பக்கடானா சுனிதா ने कहा. ஸோ அவள் என்ன சொல்கிறா அம்மா கிட்ட, அச்சார் அப்படின்னா பிக்கிள் ஊறுகான்னு அர்த்தம். ஸோ ஊறுகாவோட பாட்டில் கொடுங்களேம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அல்மாரி மே ரக்கி ஹை லே லோ மானே ரசோயி घर से ஜவாப் தியா. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அது அலமாரியில் வச்சுருக்கேன், லேலோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா எங்கேருந்து சொல்கிறாங்க, ரசோயி घर से ஜவாப் தியா, அதாவது கிச்சனில் இருந்து பதில் சொல்கிறாங்க. சுனிதா खुद जाकर अचार ले आई. ஸோ சுனிதா அவளே போயிட்டு அந்த ஊறுகாவை கொண்டு வந்துடுறா. नाश्ता करते करते उसने पूछा माँ बाजार से क्या क्या लाना है. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே சுனிதா அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா பாஜார்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. 1 கிலோ சீனி லானி है पर क्या तुम अकेले संभाल लोगी. அம்மா உடனே பதில் சொல்கிறாங்க, 1 கிலோ சுகர் வாங்கிட்டு வரணும். என்ன நீ தனியாகவே, அக்கேலே அப்படின்னா அல்லோ, நீ தனியாகவே, சம்பால் லோங்கி அப்படின்னா தனியாகவே நீ அதை சமாளிச்சுக்குவியா, உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பக்கா சுனிதா ने मुस्कुराते हुए कहा. உடனே சுனிதா என்ன பண்ணுறா, பக்கா இல்லை நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சுனிதா முஸ்கராத்தே ஹுயே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. सुनीता ने माँ से झोला और रुपये लिए अपनी पहिया कुर्सी पर बैठकर वह बाजार की ओर चल दी. சுனிதா அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஜோலா அப்படின்னா பேக்னு அர்த்தம், பை வாங்கிக்கிறான். அதே மாதிரி ஒரு ருப்பியே காசும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுடைய பஹியா குர்சி பர் பைட்டுக்கர் அதில் உட்காந்து அவளுடைய வீல் சேரில் உட்காந்து பாசாரை நோக்கி புறப்படுறா. सुनीता को सड़क की ज़िंदगी देखने में मज़ा आता है. ஸோ சுனிதா அந்த மாதிரி வீல் சேரில் போயிட்டே இருக்கும்போது அந்த ரோடை பார்க்குறதுக்கு, சடக்கி ஜிந்தகி அப்படின்னா அந்த ரோடு எப்படி இருக்குது, எல்லோரும் மனுஷங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த விளையாடுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு அவளுக்கு வந்து மज़ा आता है, ரொம்பவும் ஒரு ஃபன்னாக இருந்தது. चूँकि आज छुट्टी है इसलिए हर जगह बच्चे खेलते हुए दिखाई दे रहे हैं. சூக்கி அப்படின்னா சின்ஸ். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது அவள் பாசார் போயிட்டுருக்கலையே அந்த நாள் வந்து சுட்டி ஹாலிடேவாக இருக்கிறதுனால ஹர் ஜஹஹ் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பச்சே கேள்தே ஹுயே குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. சுனிதா தோடி தேர் रुक कर उन्हें रस्सी कूदते खेंद खेलते देखती रही. ஸோ சுனிதா வந்து போயிட்டே இருக்கும்போது தோடி தேர் ருக்கு கர், ஸோ அவள் என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே நின்றுடுறா, ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே வந்து ரஸ்ஸி கூத்துத்தே அப்படின்னா ரோப்பு, கூத்துத்தே அப்படின்னா குதிச்சு விளையாடுவாங்க, ஸ்கிப்பிங் ரோப் குதிச்சு விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கேந்து கேள்தே பால் விளையாடுறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. वह थोड़ी उदास हो गई. இதை பார்க்கும்போது அவள் கொஞ்சம் உதாஸ், ரொம்ப கொஞ்சம் சோகமாயிடுறா. वह भी उन बच्चों के साथ खेलना चाहती थी. ஸோ அவளுக்கும் அந்த குழந்தைங்க கூட விளையாடணும் அப்படின்ற ஆசை வருது, அதனால தான் அவள் சோகமாகறா. खेल के मैदान में उसे एक लड़की दिखी जिसकी माँ उसे वापस लेने के लिए आई थी. கேல் கே மைதான் அதாவது விளையாட்டு மைதானத்தில் அவள் வந்து ஒரு லடுக்கி திக்கி, அங்கே வந்து ஒரு லடுக்கி ஒரு பொண்ணை வந்து பார்க்குறா. அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே அவளுடைய அம்மா வந்து அந்த பொண்ணுடைய அம்மா வந்து அவளை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தோனோ ஏக் தூசரே கோ டுக்குர் தேக்னே லகே. ஸோ ரெண்டு பேரும் சுனிதாவும் அந்த பொண்ணும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, டுக்குர்னா கௌர் சே தேக்னா, ரொம்ப உத்து பார்த்துட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். फिर सुनीता को एक लड़का दिखा. அதுக்கப்புறம் சுனிதா வந்து ஒரு பையனை பார்க்குறா. उस बच्चे को बहुत सारे बच्चे छोटू बुलाकर चिढ़ा रहे थे. ஸோ அந்த பையனை பகுத் சாரே பச்சே மற்ற நிறைய பசங்கள்லாம் சேர்ந்து சோட்டு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. சோட்டுன்னா ஸ்மால்னு அர்த்தம். ஸோ குட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவனை சிடா ரஹேத்தே, ஸோ இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உஸ் லடுக்கே கா கத் பாக்கி பச்சோं से बहुत छोटा था. அந்த பையனுடைய கத் அப்படின்னா ஹைட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த பையனுடைய ஹைட் வந்து மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பகுத் சோட்டா தான், ரொம்ப சின்னதாக இருந்தது. சுனிதாக்கோ யஹ் சப் பில்குல் அச்சா நஹி லகா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுனிதாக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பில்குல் அச்சா நஹி லகா, அவளுக்கு இந்த மாதிரி பையனை மற்ற எல்லாரும் சேர்ந்து இரிட்டேட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. रास्ते में कई लोग सुनीता को देखकर मुस्कुराए जबकि वह उन्हें जानती तक नहीं थी. ராஸ்தேனா வழியில், ஸோ போகிற வழியில் கை லோக் நிறைய பீப்புள் வந்து சுனிதாவை பார்த்துட்டு முஸ்கராயே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணாங்க. ஜப்கி ஆனால் சுனிதாக்கு அவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. உன்ஹே ஜான்தி தக் நஹி தி. पहले तो वह मन ही मन खुश हुई, परंतु फिर सोचने लगी ये सब लोग मेरी तरफ भला इस तरह क्यों देख रहे हैं.
பஹலே ஸோ ஃபஸ்ட்டு அவங்களாம் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது அவள் மன் மனசில் என்ன யோசிக்கிறா அப்படின்னா குஷ் ஹுய், அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. பரந்து ஆனால் ஃபிர் சோச்னே லகே, அதுக்கப்புறம் அவள் யோசிக்கிறா ஏ சப் லோக் மேரி தரஃப், ஸோ இவங்க எல்லாரும் என்னை பார்த்து ஏன் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னை பார்க்குறாங்க அப்புறம் என்னையே இப்படி பார்த்துட்டே இருக்காங்க, ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. खेल के मैदान वाली छोटी लड़की सुनीता को दोबारा कपड़ों की दुकान के सामने खड़ी मिली. கேல் கே மைதான் வாலி சோட்டி லடிக்கி. ஸோ கேல் கே மைதான், விளையாட்டு மைதானத்தில் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தா இல்லையா சுனிதா ஏற்கனவே, அந்த பொண்ணை துபாரா அப்படின்னா அகைன் கப்படோங்கி துக்கான், அதாவது ட்ரெஸ் ஷாப்பில் வந்து சாம்னே கடிமிலி, திரும்ப ட்ரெஸ் ஷாப்போட முன்னாடி அவன் மீட் பண்ணுறா. திரும்பவும் சுனிதா அந்த பொண்ணை மீட் பண்ணுறா. உஸ்கி அந்த பொண்ணுனுடைய அம்மா வந்து குச் கப்படே தேக் ரஹி தி. ஸோ இதோட சில ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. तुम्हारे पास एक यह अजीब सी चीज़ क्या है, उस लड़की ने सुनीता से पूछा. ஸோ அந்த சின்ன பொண்ணு சுனிதா கிட்ட வந்து உன்கிட்ட தும்ஹாரே பாஸ், உன்கிட்ட இந்த அஜீப் சி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சான, ஒரு யாருக்கும் தெரியாத, ஒரு விசித்திரமான அப்படின்னு சொல்லுவாங்களே அஜீப் சி. ஸோ எல்லாருக்குமே தெரியாத ஒரு பொருள், சீஸு கியா ஹே, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கே, இது என்னது, இது என்னது, உஸ் லடிக்கினே சுனிதா சே போச்சு, இது என்னது அப்படின்ற மாதிரி சுனிதா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான். यह तो बस एक, सुनीता जवाब देने लगी, परंतु उस लड़की की माँ ने गुस्से में आकर लड़की को सुनीता से दूर हटा दिया. சுனிதா அவகிட்ட வந்து பதில் சொல்ல வரா. எஹு தோ பஸ் ஏக், இது வந்து ஒரு அப்படின்னு சொல்ல வரும்போதே சுனிதா ஜவாப் தேனே லகி, அவன் பதில் சொல்லும் போதே அந்த பொண்ணினுடைய அம்மா குஸ்ஸேமே ஆக்க, ரொம்ப கோபமாக வந்து லடுக்கிக்கோ சுனிதா சே தூர் ஹட்டாதியா, அந்த பொண்ணை வந்து சுனிதா கிட்டேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. इस तरफ का सवाल नहीं पूछना चाहिए फरीदा, अच्छा नहीं लगता, माँ ने कहा. ஸோ உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது ஃபரீதா, அந்த குட்டி பொண்ணோட பேர் வந்து ஃபரீதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது, அச்சா நஹி லக்தா, இது மாதிரி கேட்குறது நல்லதில்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. मैं दूसरे बच्चों से अलग नहीं हूँ, सुनीता ने दुखी होकर कहा. उसे फरीदा की माँ का व्यवहार समझ में नहीं आया. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே சுனிதா என்ன சொல்கிறா பாருங்கள், மே தூசரே பச்சோं से अलग नहीं हूँ, நான் மற்ற குழந்தைங்களோட வித்தியாசமானவ கிடையாது அப்படின்ற மாதிரி சுனிதா துக்கி ஹோக்கர் கஹா, ரொம்ப அது சேடாக அவள் தன்னைத்தானே சொல்லிக்கிறா. உசே ஃபரிதா கி மா கா வியவஹார், ஸோ ஃபரிதாவினுடைய அம்மா செஞ்ச அந்த வியவஹார், அந்த பிஹேவியர் வந்து சமஜ்மே நஹி, அவளுக்கு புரியவே இல்லை, ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்றது அவளுக்கு புரியவே இல்லை. अंत में सुनीता बाज़ार पहुंच गई. கடைசியில் சுனிதா பாஜார் வந்துடுறா. दुकान में घुसने के लिए उसे सीढ़ियों पर चढ़ना था. ஸோ அந்த கடைக்குள்ளே குஸ்னே அப்படின்னா என்டர் ஆகிறது, அந்த கடைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அவளுக்கு சீடியோனா ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸில் வந்து சட்னாத்தா ஏறணும், அந்த ஸ்டெப்பை ஏறி போகணும். உஸ்கேலியே எஹ் கர் பானா பகுத் முஷ்கில் தா. ஸோ அந்த ஸ்டெப்பை ஏறுறது அப்படின்றது அவளுக்கு வந்து முஷ்கில், ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆஸ்பாஸ் கே சப் லோக் ஜல்தி மேத்தே. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா பீப்புளும் ஜல்தி மேத்தே அப்படின்னா அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்காங்க. கிசினே உஸ்கி தரஃப் தியான் நஹி தியா, யாருமே அவள் பக்கம் வந்து அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை, யாருமே அவள் என்ன பண்ணுறா அது அந்த அங்கே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி யாருமே கவனம் செலுத்தலை. अचानक जिस लड़के को छोटू कहकर चिढ़ाया जा रहा था वह उसके सामने आकर खड़ा हो गया. அச்சானக் அப்படின்னா சடனாக என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். எந்த பையனை வந்து சோட்டு, அதாவது குட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க இல்லையா, சோட்டு கஹ்கர் சிடாயா ஜாரஹாத்தா, எந்த பையனை வந்து குட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பையன் சுனிதாக்கு முன்னாடி வந்து खड़ा हो गया, நின்றுட்டு இருந்தான். मैं अमित हूँ, उसने अपना परिचय दिया. क्या मैं तुम्हारी कुछ मदद करूँ? அவன் உடனே சொன்னான், மே அமித் ஹூ, நான் தான் அமித். உஸ்னே அப்படின்னா பரிச்சை தியா, அவன் யார் அப்படின்றத சொல்லிட்டான். பரிச்சை அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், அவன் யார் அப்படின்றத சொல்லிட்டு, கியா மை தும்ஹாரி குச் மதத் கரும், என்ன நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா, மத்தத் அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். மேரா நாம் சுனிதா है. सुनीता ने राहत की सांस ली और मुस्कुराकर बोली, पीछे के पेडल को पैर से ज़रा दबाओगे. சுனிதா அவளுடைய பேரை சொல்கிறா, மேரா நாம் சுனிதா ஹேன்னு சொல்லிட்டு
ராஹத் கி சான்ஸ்லி அப்படின்னா சைன் ஆஃப் ரிலீஃப்னு அர்த்தம். அவள் வந்து கொஞ்சம் பெருமூச்சு வாங்கிக்கிறா, தன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமூச்சு வாங்கிட்டு முஸ்கராக்கர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, பீச்சேக்கே பெடல், அந்த வீல் சேரில் ஒரு பெடல் இருக்குது. ஸோ அந்த பெடலை வந்து पैर से ज़रा दबाओगेனா ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். உன் கால்களால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டான். हाँ हाँ ज़रूर कहते हुए हमीद ने पहिया कुर्सी को ढेढ़ा करके उसने अगले पहियों को पहली सीढ़ी पर रखा. ज़रूर கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் என்ன பண்ணுறான், பஹியா குர்சியை வந்து டேடா கற்கே அப்படின்னா கொஞ்சமாக வளைச்சி அதனுடைய அகலே பஹியே அதோடைய ஃப்ரண்ட் வீல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் எடுத்து வைக்கிறான். பஹலி சீடி பர் ரக்கா. ஃபிர் உஸ்னே பிச்சிலே பஹியோ கோபி ஊப்பர் சடாயா. அதுக்கப்புறம் அவன் பின்னாடி இருக்கிற அந்த வீலையும் எடுத்து அந்த ஸ்டெப்ஸில் வச்சிடுறான். ஊப்பர் சடாயா. सुनीता ने अमित को धन्यवाद दिया और कहा अब मैं दुकान तक खुद पहुंच सकती हूँ. सुनीता उடனே அமித்க்கு வந்து தன்யவாத் தேங்க் பண்ணிட்டு என்ன சொல்கிறா, अब मैं இப்போ நான் दुकान तक கடை वரைக்கும் खुद पहुंच सकती हूँ, நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிறா. दुकान में पहुंचकर सुनीता ने 1 किलो चीनी मांगी. दुकानदार उसे देखकर मुस्कराया. கடைக்கு போன உடனே சுனிதா என்ன பண்ணுறா, 1 கிலோ சீனி கொடுங்க. மாங்கி அப்படின்னா கேட்குறது. ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் 1 கிலோ சுகர். ஸோ அதை கேட்ட உடனே துக்கான்தார் என்ன பண்ணுறாரு பாருங்கள், உசே தேக்குக்க அவளை பார்த்த உடனே முஸ்கராயா, அவர் வந்து சிரிக்கிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. चीनी की थैली पकड़ने के लिए उसने हाथ आगे बढ़ाया ही ताकि दुकानदार ने थैली उसकी கோதி மே ரக்குதி. சீனி கி தைலி, தைலினா பேக்னு அர்த்தம். ஸோ அந்த பேகை பக்கட்னே கேலி அதை பிடிக்கிறதுக்காக உஸ்னே சுனிதா என்ன பண்ணுறா, அவளோட கைகளை வந்து படாயா கைகளை நீட்டுறா. ஆனால் துக்கான்தார் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த தைலியை வந்து உஸ்கி கோதி அவளோட மடியில் வந்து வச்சிடுறாரு. சுனிதா நீ குஸ்ஸே சே கஹா. சுனிதாவுக்கு கோவம் வந்துடுது. அவள் கைகள் நீட்டும் போதே அவள் மடியில் வைக்கிறதுனால அவளுக்கு கோவம் வந்துடுது. அவள் கோவத்தில் சொல்கிறா, மை பி தூசரோं की तरह खुद अपने आप सामान ले सकती हूँ. நானும் மற்றவங்கள மாதிரி अपने आप தன்னை தானே வந்து சாமான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. उसे दुकानदार का व्यवहार बिल्कुल अच्छा नहीं लगा. ஸோ துக்கான்தார் பண்ண இந்த பிஹேவியரும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. சீனி லேக்கர் சுனிதா और अमित बाहर निकले. ஸோ அந்த சீனி அந்த சுகரை வாங்கிட்டு சுனிதாவும் அமித்தும் வெளியில் வந்துடுறாங்க. लोग मेरे साथ ऐसा व्यवहार करते हैं जैसे कि मैं कोई अजीबो गरीब लड़की हूँ, सुनीता ने कहा. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுனிதா அமித் கிட்ட என்ன சொல்கிறா, லோக் மேரே சாத். ஸோ பீப்புள் எல்லாம் என்னை பார்க்கும்போது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ऐसा व्यवहार करते हैं, என்னை பார்த்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, மே கோயி அஜீபோ கரீப் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வியர்டுன்னு அர்த்தம். நான் என்னவோ ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணு மாதிரி எல்லாரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சுனிதா சொல்கிறா. शायद तुम्हारी पहिया कुर्सी के कारण ही वे ऐसा व्यवहार करते हैं, अमित ने कहा. ஷாயத் அப்படின்னா மேபின்னு அர்த்தம். ஒருவேளை உன்னோட இந்த வீல் சேரை பார்த்து தான் அதுதான் காரணமாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அமித் சொல்கிறான். पर इस कुर्सी में भला ऐसी क्या खास बात है, मैं तो बचपन से ही इस पर बैठकर इसे चलाती हूँ, सुनीता ने कहा. अमित அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உடனே சுனிதா என்ன சொல்கிறா, पर इस कुर्सी में भला ऐसी क्या खास बात है. காசுனா ஸ்பெஷல். ஆனால் இந்த சேரில் அவங்க சிரிக்கிற மாதிரி என்ன ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. நான் பச்பன் சே, நான் வந்து குழந்தை பருவத்திலேருந்தே இதை வந்து பைட்டுக்கர் இசை சலாத்திக்கும், இதில் உட்காந்து தான் நான் இதை வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்கிறா. அமித் ने पूछा, पर तुम इस पर क्यों बैठती हो. உடனே அமித் என்ன கேட்குறான், ஆனால் நீ இதில் ஏன் உட்காந்து போகிற அப்படின்னு கேட்குறான். मैं पैरों से चल नहीं सकती हूँ. என்னால் கால்கள் மூலமாக நடக்க முடியாது. पैरों से चल ही नहीं सकती. इस पहिया कुर्सी के पहियों को घुमाकर ही मैं चल फिर पाती हूँ, लेकिन फिर भी मैं दूसरे बच्चों से अलग नहीं हूँ. इस पहिया कुर्सी இந்த வீல் சேரினுடைய பஹியும் அந்த வீலை வந்து குமாக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு தான் சல் ஃபிர் பாத்தி ஹோ நான் வந்து நடக்கிறேன். லேக்கின் ஃபிர் பி ஆனாலும் நான் மற்ற குழந்தைங்களோட வித்தியாசமானவ கிடையாது, நான் மற்ற குழந்தைங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. வே சாரே காம் கர் சக்தி ஹூ ஜோ தூசரே பச்சே கர் சக்தி ஹே. நான் எல்லா வேலைகளும் பண்ணுறேன், மற்ற குழந்தைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் நானும் செய்கிறேன் அப்படின்னு சுனிதா சொல்கிறா. அமித் ने अपना सिर ना में हिलाया और कहा, मैं भी वे सारे काम कर सकता हूँ जो दूसरे बच्चे कर सकते हैं, पर मैं भी दूसरे बच्चे से अलग हूँ.
इसी तरह तुम भी अलग हो. உடனே அமித் வந்து அவ இவ்வளோ சொல்கிறா இல்லையா. சுனிதா என்ன சொல்கிறா, நான் வந்து வீல் சேரில் போனாலும் நான் எல்லா வேலைக்கும் நானே செய்கிறேன், நான் மற்ற குழந்தைங்களோட வித்தியாசமாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா இல்லையா. இதெல்லாம் கேட்கும்போது அமித் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிர் நாமே ஹிலாயா. சிர் அப்படின்னா தலைன்னு அர்த்தம். நானா இல்லை. அவன் தலையை வந்து நீ சொல்கிறதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் தலையாட்டுறான். ஹிலாயா தலையை ஆட்டிட்டு அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மே भी वे सारे काम कर सकती हूँ. நானும் எல்லா வேலைகளும் நானே தான் செய்கிறேன். दूसरे बच्चे कर सकते हो. மற்ற குழந்தைங்க மேலே எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன். पर मैं भी दूसरे बच्चों से अलग हूँ. ஆனால் நான் மற்ற குழந்தைங்களோட அழகு தான், நான் டிஃப்ரெண்ட் ஆனவன் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இசி தரக் தும்பி அழகோ, அதே மாதிரி நீயும் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறான். सुनीता ने कहा नहीं हम दोनों दूसरे बच्चों जैसी ही है. சுனிதா உடனே என்ன சொல்கிறா, இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் மற்ற குழந்தைங்கள மாதிரி தான் நம்மளும், நம்ம மற்ற குழந்தைங்களோட டிஃப்ரெண்ட்டானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அமித் ने दोबारा अपना सिर ना में हिलाया और कहा. திரும்பவும் அமித் அவனுடைய சிர், அவனோட தலைகள் துபாரானா அகைன், திரும்பவும் அவனோட தலையை நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹிலாயா தலையை ஆட்டிட்டு அவன் சொல்கிறான். தேக்கோ தும் பஹியா குர்சி பர் பைட்கர் சல்தி ஹோ. பாரு நீ வந்து வீல் சேரில் உட்காந்து போகிற. மேரா கது பகுத் சோட்டா ஹை. என்னோட ஹைட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஹம் தோனோ ஹி பாக்கி லோகோं से कुछ अलग है. நம்ம ரெண்டு பேருமே மற்ற பசங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க தான் அப்படின்னு சொல்கிறான். சுனிதா குछ सोचते लगी. உடனே சுனிதா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவன் இவ்வளவும் பேசின உடனே சுனிதா யோசிக்க ஆரம்பிக்கிறா. உஸ்னே अपनी पहिया कुर्सी आगे की ओर கிஸ்காயி. ஸோ சுனிதா என்ன பண்ணுறா, அவளுடைய வீல் சேரை கொஞ்சம் முன்னாடி ஓட்டுறா. கிஸ்காயி மீன்ஸ் மூவிங், கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணுறா. அமித் பி உஸ்கே சாத் சாத் சல்னே லகே. அமித்தும் அவள் கூடயே நடந்து போகிறான். சடக் பார் கர்த்தே சமய சுனிதா கோ ஃபரிதா ஃபிர் நசர் ஆயி. சடக் பார் கர்த்தே, பார்னா கிராஸ்ன்னு அர்த்தம். ஸோ ரோடை கிராஸ் பண்ணும்போது சுனிதாவுடைய பார்வையில் திரும்பவும் ஃபரிதா படுறா. அந்த துணி கடையில் பார்த்தாங்களே அந்த சின்ன பொண்ணு வந்து திரும்பவும் சுனிதா பார்க்குறா. இஸ் பார் ஃபரிதானே கோயி சவால் நஹி பூச்சா. இந்த தடவை வந்து ஃபரிதா எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. அமித் சட் சே சுனிதா கி பஹியா குர்சி கே பீச்சே சட் கயா. ஸோ அமித் உடனே என்ன பண்ணா, சட்டு சே அப்படின்னா குயிக்காக சுனிதாவோட பஹியா குர்சி அந்த வீல் சேரில் பின்னாடி சட்டு கயா ஏறி நின்றுக்கிட்டான். ஃபிர் தோனோ பஹியா குர்சி பர் சவார் ஹோக்கர் தேசி சே சடக் பர் ஆகே படே. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த பஹியா குர்சியில் வந்து சவார் ஹோக்கர், ஸோ ஜாலியாக அவங்க ரெண்டு பேருமே தேசி சே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ரோடுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஃபரிதா பி உன்கே சாத் சாத் தௌடி. ஸோ ஃபரிதாவும் என்ன பண்ணுறா, அவங்க கூடயே ஓடி ஓடி வர. इस बार भी लोगों ने उन्हें घूरा परंतु अब सुनीता को उनकी परवाह नहीं थी. இந்த தடவையும் லோகோனே, அதாவது பீப்புள் எல்லாருமே அவளை என்ன பண்ணுறாங்க, கூரா அப்படின்னா ரொம்ப ஸ்டேர் பண்ணி பார்க்குறது, அவளை உத்து பார்க்குறாங்க. அவள் ரோட்டில் போகும்போது அவளை கூரா ரொம்ப ஸ்டேர் பண்ணி உத்து பார்க்குறாங்க. பரந்து ஆனால் அப்பு சுனிதா, இந்த தடவை சுனிதா வந்து அதுக்கு பர்வாக நஹிதி. பர்வாக அப்படின்னா கேர் பண்ணுறது, அதை வந்து அவள் கேர் பண்ணிக்கவே இல்லை. அமித் சொன்ன மாதிரி அவங்க வித்தியாசமானவங்களாக இருந்தாலும் கூட பீப்புள் நம்மளை ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்ம அதை கேர் பண்ணலைன்னா அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். சில்ட்ரன், இந்த ஸ்டோரியில் நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை வந்து பீப்புள் கிண்டல் பண்ணும்போது நம்ம அதை கண்டுக்காமல் நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றது நமக்கு புரியுது. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோவை கேட்குறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நீங்கள் லெசன் இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.